ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆஃப்டர் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப் 4 ரிசல்ட்டு வந்துடும். ஓகேங்களா? சரி, ரைட். அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிறகு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 டிஎன்பிசி எல்லாமே வச்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த குரூப் 4 எக்ஸாமுங்கிறதுனால நான் இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த குரூப் 4 எக்ஸாமில் மேல் கேண்டிடேட்டுக்கும் ஓகேங்களா, அதேமாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசம். ஓகேங்களா? மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேங்கில் தான் கிடைக்கும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரேங்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கா? அப்படி இருந்தால் காரணம் என்னவா இருக்கும் பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறோம். ஸோ குரூப் 4 2026க்கு நம்ம 100% ரெடி ஆகணும். அந்த வகையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம். மை 2026 அப்படின்ட்டு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம். இதில் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது கம்பைன் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு அண்டு அவுட் ஆஃப் புக்ஸ் இது எல்லாத்தையுமே பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். அவுட் ஆஃப் புக்ஸு இளங்கு மன்னார் புக்கு, நன்னூல் புக்கு, தொல்காப்பியம் அண்டு ஆட்சி, தமிழ், சொல்லகராதி. ஸோ இந்த மாதிரி பல புக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ்க்காக வச்சுக்க போகிறோம். இதனுடைய பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் பக்காவாக இருக்கும். வீக்லி 1 டெஸ்ட் தான் நடக்கும். ஓகேங்களா? ஒன் டைம் பேமெண்ட்டு 1000 rupees அப்படிங்கிறது ஒன் டைம் பேமெண்ட்டு. உங்களுக்கு எக்ஸாம் வர வரலுமே உங்களுக்கு இந்த பேமெண்ட்டே போதும், வேறு எதுவுமே அவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குரூப் 4ல் தான் இப்போ நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்கமிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட். ஸோ அதனால் அதுக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஏ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2023 சரி 2300 வேகன்சிஸ் நம்மக்கிட்ட ஜேஏ இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதில் நம்ம பார்த்துல என்ன சொன்னோம் அப்படின்னா, நான் கணக்கு போட்டு சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஒரு பிசி மட்டும் நம்ம ஏதாவது ஒரு கம்யூனிட்டி எடுத்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிசி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக இருக்குது. அவங்கள எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எம்பிசி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே புரிஞ்சுக்கணும். எஸ்சியும் அதே மாதிரியே புரிஞ்சுக்கணும். பிசிஎம் எல்லாமே நீங்கள் அதே மாதிரியே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் பிசியில் வந்து அதிக இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அவங்கள சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை எடுத்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இல்லை சார் எப்போ பார்த்தாலும் பிசிவே சொல்கிறீங்க, எம்பிசி எடுத்துக்கோங்க, எஸ்சி எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். நான் எதை வேணாலும் எடுத்து சொல்லலாம். நீங்கள் வந்து நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதில் இருந்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நீங்களே கணக்கு போட்டுருவீங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ பிசிக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 26% நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 26% இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 26% அப்படின்னா இந்த 2006 610 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? 610 வேகன்சிஸ் அவங்களுக்கு டைரெக்டாக இருக்குது. பட் ஜென்ரல் கோட்டாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 710 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் கோட்டாவில் 710 இருக்குது. இதில் பாதி, அதாவது ஒரு 350 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 960 வேகன்சி கண்டிப்பாக இவங்க தான் எடுக்க போகிறாங்க. புரியுதுங்களா? 960 பேர். இந்த 2300ல் 960 பேர் கண்டிப்பாக பிசி தான். இந்த ஜேஏபிஏஓ போஸ்ட்டு 960 போஸ்ட் இவங்களுக்கு தான். இது வந்து ரேங்கு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள். ஓகேங்களா? எத்தனை பேர் பிசி கம்யூனலில் எத்தனை பேர் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த 9600. ஓகேங்களா? இது எந்த கம்யூனல் ரேங்க் வரலும் கிடைக்கும். ஓகேங்களா? எந்த கம்யூனல் ரேங்க் வரலும் கிடைக்கும் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு 1100 அப்படிங்கிறது ஒரு சேஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நமக்கு ரிசல்ட் வந்தாட்டி நம்ம எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு 1100 வரலும் பிசி கம்யூனல் ரேங்க் வந்தால் சேஃப்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதில் நீங்கள் இப்போ என்னன்னா இந்த 1100 இப்போ பிசியில் வந்து 1100 கம்யூனல் ரேங்க் வரலும் சேஃப் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதில் மேல் எந்த ரேங்க் வரலும் இருந்தால் சேஃபு, ஃபீமேல் எந்த ரேங்க் வரலும் இருந்தால் சேஃபு அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கேள்வி. ஓகேங்களா? இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த 1100 இருக்குதுங்களா? இந்த 1100ல்
ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 600 வரலும் இருந்தால் தான் சேஃபு, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 வரலும் சேஃபு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபீமேல் இது மேல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் இருந்தால் சேஃபாம், இங்கே ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரலும் இருந்தால் சேஃபாம். ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி ரைட். என்னன்னா எப்படி இந்த வேரியேஷன் எந்த அளவுக்கு வேரியேஷன் நீங்கள் சொல்கிறீங்க? ஓகேவா, இப்போ முன்கூட்டியே சீட்டு எடுத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மட்டும்தான் முன்கூட்டியே சீட்டு எடுத்து வச்சுருவாங்க. முன்கூட்டியே சீட் எடுத்து வைக்கிறது வெர்டிக்கல். ஓகேங்களா, இப்போ ஹரிசாண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சீட்டு எடுத்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஹரிசாண்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஹரிசாண்டலில் தான் வந்து உமன்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஹரிசாண்டலை பொறுத்தவரை முன்கூட்டியே எடுத்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா, அது எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1100 பேருக்கு 1100 சீட்டு, சரி 1100 ரேங்க் வரலும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 1100 ரேங்க் எப்படி தெரியுமா, ஒரு மேல் உள்ளார வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது உடனே ஒரு ஃபீமேல் வந்து எடுப்பாங்க, அடுத்தது இன்னொரு ஒரு மேல் வந்து எடுத்தாங்க அப்படின்னா உடனே இன்னொரு ஃபீமேல் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, உடனே வந்து இன்னொரு ஃபீமேல் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு மேல் வந்து எடுப்பார். ஓகேங்களா, கட்டாயம் கிடையாது, போட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஆண் பெண்ணுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி ரேஷியோ அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, அவங்க ஒன்றுனா இவங்க ஒன்று, அவங்க ஒன்றுனா இவங்க ஒன்று. ஓகேங்களா, பசங்க கொஞ்சம் வேரியேஷனில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு 55 பசங்க எடுப்பாங்க, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 பெண்கள் எடுப்பாங்க. இதுதான் வேரியேஷன் ஒழிய மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ மற்றபடி காம்படிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கும். இவங்க ஒன்று எடுத்தால் அவங்க ஒன்று எடுப்பாங்க, இவங்க ஒன்று எடுத்தால் அவங்க ஒன்று எடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த 2300 இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2300 ஜேஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2300 ஜேஏ இருக்குது பார்த்தீங்களா, இதை பாதியாக பிரிங்க. ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், 55-45. ஓகேங்களா, 55-45. இன்கேஸ் 50-50 ரேஷியோ வரணும் என்ன வரும், இதில் 1150 பசங்க, இதில் 1150 பெண்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, 1150 பெண்கள். ஓகேங்களா, இது ஒரு 5% மாறி இங்கே 5% குறையுது. ஓகேங்களா, அப்படின்னா என்ன ஆகும், இங்கே ஒரு 1200 பேர் எடுப்பாங்க. ஓகேவா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பெண்கள் எடுப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஓகேவா, இப்போ இந்த ரேங்க் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ரேங்கை வந்து நீங்கள் ரேஷியோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னா 55:45 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேஷியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது நான் புரியும். ஓகேங்களா, இப்போ 1100 ரேங்க் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் 55 ரேஷியோ பண்ணுங்கள். ஓகேங்களா, 50 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 550 வரும். இதோட சேர்த்துனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வந்துடும். 600 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500. ஓகேங்களா, அப்போ இந்த 1100 ரேங்கில் என்னது 600 பேர் கண்டிப்பாக ஆண்கள் இருப்பாங்க, 500 பேர் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு சீட் எடுத்தால் உடனே வந்து ஒரு பெண் எடுத்துருவாங்க, ஒரு பெண் ஒரு சீட் எடுத்தால் உடனே ஒரு ஆண் வருவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லெவல் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 500 பேர் சாதாரணமாக கடைசியாக பார்க்கும்போது 500 பேர் சாதாரணமாக பெண்கள் இருப்பாங்க, 600 பேர் சாதாரணமாக பசங்க இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ரேஷியோ வந்து 550-550 கூட வரலாம். ஓகேங்களா, 550 ஆண்கள் 550 பெண்கள்னு கூட என்ன பண்ணலாம் வரலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, ஆனால் இப்போ இடஒதுக்கீடுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா, இந்த 1100ல் உங்களுக்கு பெண்கள் இடஒதுக்கீடு 30%ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஒரு 330. ஓகேங்களா, ஒரு 330 ரேங்க் தான் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா, ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பசங்களோட போட்டி போட்டு அவங்க ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சீட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா, ஹரிசாண்டல் அப்படிங்கிறது முன்கூட்டியே எதுவும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா, கடைசியாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த 30% இருந்தால் போதும். கடைசியாக பார்க்கும்போது அவங்களுக்கு 30% சீட் ஃபில்லாக இருந்தால் போதும். அதுதான் ஹரிசாண்டல், முன்கூட்டியே எடுத்து வைக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பசங்களோட போட்டி போட்டு சீட் எடுத்துருவாங்க. புரியுதுங்களா, பாதிக்கு பாதி அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதனால 30% அவங்களுக்கு 45 to 50% வரலுமே அவங்க எடுத்துருவாங்க. புரியுதுங்களா, அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி 1100 ரேங்க் என்ன சொல்ல வரேன்னா 1100 ரேங்க் வரலுமே பசங்களும் எடுக்கலாம், பொண்ணுங்களும் எடுக்கலாம். புரியுதுங்களா, பசங்களும் எடுக்கலாம், பொண்ணுங்களும் எடுக்கலாம். புரியுதுங்களா, இதில் வந்து பசங்களுக்கு 600 ரேங்க் வரலும் தான் வாய்ப்பு இருக்குது, பெண்களுக்கு தான் 1100 வரலாம். அதெல்லாம் கிடையாது. ஹரிசாண்டல் அப்படிங்கிறது முன்கூட்டியே எடுத்து வச்சு ஃபில் பண்ணுறது கிடையாது. அவங்க பாட்டில் ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹரிசாண்டலில் இருக்கக்கூடியதெல்லாம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், முன்கூட்டியே எடுத்து வச்சு ஃபில் பண்ணுறது கிடையாது. அதனால பிசி இப்போ எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் எந்த ரேங்க் வரலும் சொல்கிறோமோ அந்த ரேங்க் வரலும் பசங்களும் எடுக்கலாம், பெண்களும் எடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை.
ஓகேங்களா? பசங்களுக்கு கம்மி ரேங்கில் கிடைக்கும், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேங்க் கிடைக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? வெர்டிக்கல் வேறு, ஹரிசாண்டல் வேறு. ஹரிசாண்டல்லாம் எடுத்து வச்சு ஃபில் பண்ண மாட்டாங்க, அது வந்து தானாகவே ஃபில் ஆயிரும். கடைசியாக கணக்கு பார்க்கும்போது அந்த ஹரிசாண்டல் பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கணும், அட்லீஸ்ட் இருக்கணும். அதுக்கு மேலே அவங்க இருந்திருந்தா கூட ஓகே, புரியுதுங்களா? இதுதான். ஸோ அப்போ ரேங்கில் எந்தவித வேரியேஷன், மேல் ஃபீமேல் வேரியேஷன் எதுவுமே கிடையாது. கடைசி ரேங்க் வரலுமே அவங்களுக்கு உண்டான ரேங்க் வரலுமே அவங்க எடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.